நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்கல நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தரர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் சமைச்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ என்ன சமைக்க போறீங்க? பணியார சட்டியோட இருக்கீங்க. ஆமா, சீஸ் பணியாரம் ஃபார் பேச்சுலர்ஸ். தோசை மாவு ரெடிமேடாக கடையில் கிடைக்கிறது, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் பணியாரம்லாம் ஹாலிடேஸில் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஜாலியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபேமிலிக்குன்னு பண்ண போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புளிமா உப்புமா சொல்லுவா, பாண்ட்லி உப்புமா சொல்லுவா, இல்லை குழம்புமா உப்புமா சொல்லுவா. நம்ம வந்து இன்னைக்கு புளி விட்டு அதை பண்ண போகிறோம். அதை புளிக்கு பதிலாக தயிர் விட்டும் பண்ணலாம், பட் இன்னைக்கு நம்ம புளி விட்டு பண்ண போகிறோம். சரியா? ரொம்ப நல்லா இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அரிசி மாவை கலந்து வச்சிடலாம்ப்பா. இந்த பேக்கெட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். எலும்பிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, அதை இதில் கலந்துடலாம். ஸோ தயிர் விட்டாலும் இதே ப்ராசஸ் தான், ப்ரொசீஜர் தானம்மா? தயிருமே அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெல்த் இதில் பார்க்குறவாளாக இருந்தேன்னா இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு நல்லா வெயிட்டில் வச்சுட்டு இட்லி மாதிரி எடுத்துகிட்டு ஆறின அப்புறம் இதை நல்லா உதுத்துட்டும் அதை உப்புமாவில் போட்டுன்னா கம்மியாக எண்ணெய் விடலாம். இப்படி பண்ணுறச்சே நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு பண்ணால் தான் நல்லா வரும். இது 5 மினிட்ஸ் இது ஊறட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பணியாரத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வதக்கி போட்டுக்கலாம்ப்பா. வீட்டில் அரைக்கிறது இல்லைன்னாலும் எல்லாருக்குமே பேச்சுலர்ஸ்க்கெலாம் இப்போலாம் கடையில் கிடைக்கிறது. ஆமாம், சும்மா இட்லி தோசை சாப்பிட்றத விட ஃபார் அ சேஞ்ச் பணியாரம் பண்ணி சாப்பிட்டானா, ஒரு கார சட்னி மட்டும் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். இல்லை இப்போல்லாம் இதனால சாஸோடையே சாப்பிட்றோம். ஆமாம், கெச்சப்போடையே இதெல்லாம் கடுகு கொடுத்துருமா. உளுத்தம்பருப்பு, இதுக்கு கடலைப்பருப்பு தான் நிறைய மெயினாக போடணும். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு நல்லா 2 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு. ஸோ அது பணியாரத்துல இப்போது ஸ்டஃபிங்லாம் நிறையா வந்துடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸு இப்போ நீங்கள் சீஸ் போடுறீங்க. அது பேத்திக்காக பண்ணதா? அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனா அதுதான் கேட்போம். தோசை எந்நேரமும் தோசை அவளுக்கு. இதில் பச்சை மிளகா போடலாம்.
வெங்காயம், புளிமா உப்புமாக்கு தேவையான அளவு புளி கரைச்சலோட சேர்த்து பச்சரிசி மாவு ஊற வச்சிருக்காங்க அம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை கொடுப்பா. இந்த வதங்கினது இந்த இட்லி தோசை மாவில் ஆட் பண்ணலாம். அடுப்பு அணைச்சிக்கிறேன்ப்பா. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கொடுத்துருமா. ஸோ இந்த பாண்ட்லி உப்புமாவை ஆர் இது வந்து புளிமா உப்புமா, குழம்பா உப்புமா எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதை சைடில் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் கொடுத்து இன்னும் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. கடுகு கொடுங்க. மோர் மிளகா, ஸோ இதில் இதுதான் நடுவில் வர்றது, செம பஞ்சாக இருக்கும். வரமிளகா ஒன்றே ஒன்று போட்டுறேன். நான் நமக்கு காரம் ரொம்ப தாங்காது, அதனால பயமாக இருக்குது. உளுத்தம்பருப்புப்பா. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். கரண்டி பொடி, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலைப்பா, இந்த மாதிரி ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட நீங்கள் எதாவது வச்சு சாப்பிட்லான்னா என்னம்மா? இது நல்லா உதிரி உதிரியாக வருமா? அப்படியே 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 சுட 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 இருக்கிறதே சாப்பிட்டோன்னா இதுலலாம் இருக்கிற தேவாமிரதம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆனால் சொல்கிற மாதிரி சாப்பாட்டு மேலே இவ்வளோ பற்று வகிச்சுட்டு இருக்கிறது எங்கேருந்து எனக்கு மோட்சம் அதுக்குள்ளே. ஏன் இவ்வளோலாம்? இந்த பாண்டி உப்புமாலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்குலாம் வேறு எதாவது பண்ணால் கூட எனக்கு இதை பண்ணிட்டுருவேன். இப்பயே பார்த்தேன்னா அப்படி நம்ம கெட்டியாக இது பண்ணது எப்படி உதிர்ந்துருக்கு தெரியுதா? இது அப்படியே கொஞ்ச நாள் மெதுவாக விட்டோன்னா உதிரி 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 உதிரியாக வரும். நம்ம வந்து சீஸ் பணியாரத்தை பண்ணிவிட்டு இதை இது பண்ணலாம். ஸோ பணியாரம் ரெடி பண்ணலாப்பா. எனக்கு சூப்பர் லஞ்ச் காத்துட்ருக்கு. அப்படியே அது பாட்டுக்கு ஆகும். ஒரு ½ அன் ஹவர் ஆகும் நம்ம எடுத்துட்டதுக்கே. ஆனால் நல்ல உதிரி 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 உதிரியாக வரும். இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவா நீங்கள் இது வெயிட்டில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது எண்ணெய் காஞ்சிருக்கு. சீஸ் க்யூப்ஸாக கிடைக்கும் தெரியல, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ
ஸோ இந்த எண்ணெய்க்குள்ளெல்லாம் விரல் விடுறதெல்லாம் அம்மாவை தான் பண்ண முடியும். நீங்கள் அதெல்லாம் நம்ம எல்லாம் ஸ்பூன்லேயே செஞ்சுக்கலாம். ஆமாம், ப்ளீஸ் நீங்களாம் ஸ்பூனில் பண்ணுங்க. சொல்கிற மாதிரி நான் எனக்கு சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. அப்படி சொல்ல வரல, அம்மாக்கும் சமையலுக்கும் அவ்வளோ ஒரு பந்தம் அப்படின்னு நான் நல்ல விதத்தில் தான் சொல்லுவேன். நம்ம சீஸ் போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக அதுக்கு உப்பு போட வேண்டாம். ஏன்னா சீஸில் இருக்கிற உப்பே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும், அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது அடுப்பு முதல்ல விடுறதே சின்னதாக வச்சுக்கோங்க. சீஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் மாவெல்லாம் விட்டுட்டு திருப்பி இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு டர்ன் பண்ணலாம். நீங்கள் செய்கிற ரெசிபி தான் பார்க்கவும் அழகாக இருக்கு. அது வந்து என்னால் தான் ஃபீல் பண்ண முடியும் இங்கே நிற்கிறதுனால. ஏன்னா அது சாப்பிட்டியும் பார்க்குறல்ல, நீ சாப்பிட்டு பார்க்கறச்சு அதோட ஃபீலிங் உனக்கு நல்லாவே புரியும். அதனால தான் நீ இல்லாமல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எபிசோடில் இது பண்ணால் கூட ஐயோ இல்லை. ஏன்னா ஜனங்கள்லாம் வந்து ஒத்துக்க மாட்டான். நீ சாப்பிட்டு சர்டிஃபை பண்ணாதான் மீனாட்சி சொல்லியிருக்கா அப்படின்னா சரியா இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் செய்யும் போது அதை நான் சாப்பிட்டு நான் என்ன அறியாமல் என்ட்டு ஆயிடுவேன். ஆனால் இது பண்ணுறச்சே எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக வந்து அவளால் எங்களுக்கு அப்படியே வந்தது, பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்கிறது தான் எனக்கு கிடைக்கிற பெரிய ஒரு இதுவாகவே நினச்சிட்டேன். இதில் இந்த கரக்கரன்னு ஆகிருக்கிற இந்த போர்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆயிடுத்து இல்லைங்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு குச்சி ஒரு ஃபோர்க் ஏதாவது ஒன்று குத்தி பார்த்தேன்னா இதில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் இருக்கணும். ஆனால் இது சீஸு. நான் அம்மா கிட்ட தான் நெய் எண்ணெய் அப்படி பூந்து விளையாடும். அது வேணுங்கிறது போட்டால் தானே, இல்லைன்னா அது சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி வருது. இது அவங்க பேத்திக்கு பிடிச்ச மாதிரி தெரியலையே. ஆனால் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஜோரான சீஸ் பணியாரம் புளிமா உப்புமாவும். தேங்க்யூம்மா. ஸோ சீஸ் பணியாரம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் வந்து புளிமா உப்புமா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்ய தவறியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஞாபகம் வரவங்க கண்டிப்பாக அதை திரும்ப வந்து செய்வாங்க. அண்ட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அம்மா செஞ்சால் கேட்கவே வேணாம். இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாறு மரம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சிறப்பாக இருக்குமா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே அந்த மிளகாவோட வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த சீஸ் பணியாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கிறதுனால கத்தி யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ ஜோராக இருக்கு. தேங்க்யூ. இதுக்கு உண்மையிலே சாஸ் இருந்தால் தான் செமையாக இருக்கும். சட்னிலாம் வரைக்காவதும் ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூடா. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு
பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. அது தோசை மாவில் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் பணியாரக்கல்லில் எண்ணெயை விட்டு இந்த மாவை வந்து முக்கா குழியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸ் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு மேல் கொஞ்சம் மாவை விட்டு மூடிட்டு நல்லா ஒரு சைடும் ப்ரௌனாக ஆக விட்டு வேக விட்டு எடுத்தேன்னா ஜோரான சீஸ் பணியாரம் தயார். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அரிசி மாவு, உப்பு, புளிக்கரைசல் இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்கோ. அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஒரு கடாய் எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, மோர் மிளகாய், வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்புறமா கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு கலவையை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு சிம்மில் வச்சுன்னு நல்லா மெதுவாக உசிலிச்சு எடுத்தேன்னா ஜோரான புளிமா உப்புமா தயார். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. தேங்க்யூம்மா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.